ஒருவேளை நீங்கள் பீரியட்ஸ் ஆயிருந்தீங்கன்னா எதுவுமே நினைக்காதீங்க. வழக்கம் போல் நீங்கள் காலையில் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரியே இருங்க. பூஜை அறைக்கு மட்டும் போக வேண்டாம். வீட்டில் வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் மாமியாரோ அம்மாவோ அக்காவோ வேறு யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள போயிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அவங்கள வந்து அந்த 6 தீபமும் ஏற்ற சொல்லலாம். தப்பே கிடையாது. உங்களுக்காக அவங்க வேண்டிக்கிட்டு ஏற்றலாம். அவங்க ஏற்றிட்டு இருக்கும்போது நீங்கள் வெளியில் இருங்க, பூஜை அறைக்கு வெளியில் இருங்க. வெளியில் வந்து நீங்கள் வந்து வழக்கமாக வந்து நம்ம கந்த சஷ்டி வந்து படிப்போம்ல, தனியாக புக் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வழக்கமாக காலையில் படிங்க. எப்போதும் போல் வந்து பால் பழம் சாப்பிடுங்க. இல்லை என்ன விரதம் இருக்கீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஈவினிங் வந்து அதேமாரி கந்த சஷ்டி படிங்க. பூஜை அறைக்கு மட்டும் போக வேண்டாம். மற்றபடி இந்த 3-4 நாள் உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப வந்து தலைக்கு வந்து ஒருவேளை இப்போ நிறைய பேருக்கு 3 நாள் தான் இருக்கும். 3 நாள் சரியானதுக்கு அப்புறமா தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலை முழுகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக அப்படியே பூஜை அறைக்கு போயிட்டு அன்னைக்கு மட்டும் வீடு ஃபுல்லாக மாஃப் போட்டுருங்க. மாஃப் போட்டுட்டு